வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பங்குச் சந்தையில ரொம்பவே பரவலா பேசப்படுற ஒரு நம்பிக்கை. நீங்க அனுப்புன நோட்ஸ பார்த்தேன். அதுல பிஓசி, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல ஒரு காந்தம்னு சொல்ற ஒரு ஐடியாவ பத்தி நிறையவே இருந்துச்சு. விலை எங்க போனாலும் கடைசியில இந்த பிஓசிக்கு திரும்பி வந்தே தீரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம கற்பனையா ஒரு ட்ரேடர் எடுத்துக்கலாம். பேர் குமார்னு வச்சுக்கலாம். குமார் ஒரு பங்க பார்க்கறார். அதோட பிஓசி 500 ரூபாயில இருக்கு. ஆனா விலை திடீர்னு 520 ரூபாய்க்கு போயிடுது. குமார் என்ன நினைக்கிறார்? ஆஹா, விலை ரொம்ப மேல போயிடுச்சு. பிஓசி ஒரு காந்த மாதிரி கண்டிப்பா விலை திரும்பி 500 ரூபாய்க்கு வரும்னு நினைச்சு அந்த பங்க ஷார்ட் பண்றார். அதாவது விக்கிறார். ஆனா என்ன நடக்குது? விலை 530, 540ன்னு மேல போய்கிட்டே இருக்கு. குமாருக்கு பெரிய நஷ்டம். இப்போ கேள்வி என்னன்னா, குமார் செஞ்சது சரியா? இந்த பிஓசி ஒரு காந்தம் அன்னது உண்மையா, இல்ல நம்ம குமார் மாதிரி நிறைய ட்ரேடர்களை மாட்டி விடுற ஒரு கட்டுக்கதையா? இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நிச்சயமா. குமாரோட கதை தான் இங்க நம்ம விவாதத்தோட ஆரம்ப புள்ளி. முதல்ல இந்த பிஓசினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பங்கோட விலை எந்த இடத்துல அதிகமா வியாபாரம் ஆகியிருக்கோ, அதாவது எங்க அதிகமான வால்யூம் இருந்ததோ, அதுதான் பிஓசி. உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த தராசு படம் மாதிரி தான். ஒரு பக்கம் வாங்குறவங்க, இன்னொரு பக்கம் விக்கிறவங்க. 2 பேரும் ஒரு விலையில சமநிலைக்கு வராங்க. அந்த விலையில 2 பேருக்குமே சம்மதம். அந்த சமநிலை புள்ளி தான் பிஓசி. அந்த விலைய நாம அந்த நேரத்தோட ஃபேர் வேல்யூ அல்லது நியாயமான விலைன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு இடத்துல நிறைய வியாபாரம் நடக்குது, சரிதான். ஆனா அத நியாயமான விலைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அது வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் மத்திய நடந்த ஒரு பெரிய போராட்ட களமா இருந்திருக்கலாமே. 2 பேரும் சமாதானம் ஆகாம ஒருத்தர் ஜெயிக்கிற வரைக்கும் சண்டை நடந்த இடமா கூட இருக்கலாம்ல. இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. ஆரம்பத்துல அது ஒரு சமநிலை தான். 2 தரப்பும் அந்த விலையை ஏத்துக்கறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த சமநிலை ரொம்ப பலவீனமானது. அது நிரந்தரம் இல்ல. இங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த காந்தமனோ கட்டுக்கதையும் இங்கிருந்து தான் உருவாகுது. நேத்து 500 ரூபாய் ஒரு நியாயமான விலையா இருந்திருக்கலாம். அதுக்காக இன்னைக்கும் நாளைக்கும் அதே விலை நியாயமான விலையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சந்தையோட ஃபேர் வேல்யூங்கிறது கல்வெட்டுல செதுக்குனது மாதிரி நிலையானது கிடையாது. அது ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். டைனாமிக்கானது. ஓகே, அப்போ சந்தையோட இந்த நியாயமான மதிப்பு ஏன் மாறுது? நேத்து நியாயமா தெரிஞ்ச ஒரு விலை இன்னைக்கு ஏன் நியாயம் இல்லாம போகுது? ஒரு நாள் ராத்திரிக்குள்ள அப்படி என்ன மாறிடுது? பல விஷயங்கள் மாறும். உங்க ஆதாரங்கள்ல இத ஒரு லிஸ்டாவே கொடுத்திருக்கறாங்க. ஆனா வெறும் லிஸ்டா பார்க்காம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு மருந்து கம்பெனியோட பங்கு 100 ரூபாயில இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட பிஓசியும் 100 ரூபாய் தான். திடீர்னு ஒரு செய்தி வருது, அந்த கம்பெனியோட ஒரு முக்கியமான மருந்து கடைசி கட்ட சோதனையில தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு. இப்போ சொல்லுங்க, அந்த 100 ரூபாய்ங்கிற பழைய ஃபேர் வேல்யூக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நிச்சயமா இல்ல. ஆமா. அந்த செய்தி வந்த அடுத்த நிமிஷமே ஆக்ரோஷமான விற்பனையாளர்கள், அதாவது அக்ரெசிவ் செல்லர்ஸ் சந்தைக்குள்ள வருவாங்க. அவங்க 100 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க. 95, 90ன்னு கிடைக்கிற விலைக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சந்தை அந்த பழைய 100 ரூபாய் பிஓசியை பத்தி கவலைப்படாது. அது ஒரு புதிய ரொம்ப குறைவான ஃபேர் வேல்யூவோ தேட ஆரம்பிக்கும். வாவ்! இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்ப நீங்க சொல்றது செய்தி மட்டும் காரணம் இல்ல. பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி, பெரிய முதலீட்டு நிறுவனங்களோட திடீர் நுழைவு, ரிஸ்க் எடுக்கிற மனநிலையில மாற்றம்னு பல காரணங்கள் இந்த மதிப்பை நொடிப்பொழுதுல மாத்திடலாம். அப்படிதானே? சில சமயம் 10, 20 நிமிஷத்துல கூட இந்த மாற்றம் நடக்கலாம்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு முக்கியமான ரிசர்வ் பேங்க் அறிவிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஃபேர் வேல்யூ அந்த அறிவிப்பு வந்த அடுத்த 10வது நிமிஷத்துல பூர்த்தியாக அர்த்தம் இல்லாம போயிடலாம். அதனால விலை எப்போ பார்த்தாலும் பழைய பிஓசிக்கு திரும்பும்னு எதிர்பார்க்கறது சந்தையோட அடிப்படை குணத்தை புரிஞ்சுக்காததுக்கு சமம். நம்ம குமார் இந்த விஷயத்தை தான் கோட்ட விட்டார். அவர் கடந்த காலத்தை பார்த்தாரே தவிர நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்கல. சரி. அப்போ விலை பழைய பிஓசில இருந்து விலகி போறதுக்கு என்ன காரணம்? அத உங்க குறிப்புகள்ல வேல்யூ ரிஜெக்ஷன்னு சொல்றாங்க. அதாவது சந்தை அந்த பழைய மதிப்பை நிராகரிக்குது. இந்த நிராகரிப்பு எப்படி நடக்குது? இத நாம எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும்? நீங்க ஆர்டர் ஃப்ளோ தான் உண்மையான காரணம்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் இந்த விவாதத்தோட முக்கியமான பகுதி. விலை ஒரு இடத்துல சமநிலையில இருக்கும்போது அது பிஓசியை சுத்தி மெதுவா நகரும். ஆனா திடீர்னு ஒரு தரப்பு, வாங்குறவங்களோ விக்கிறவங்களோ ரொம்ப ஆக்ரெசிவா உள்ள வர்றாங்க.
இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்க இல்லையா? உங்க சார்ட்ல திடீர்னு நீளமா முழுமையா ஒரு கேண்டில் உருவாகும். அதுக்கு கீழே வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கும். விலை அந்த பழைய பிஓசில இருந்து ரொம்ப வேகமா உறுதியா விலகி போகும். இதுதான் ஆர்டர் ஃப்ளோவோட வெளிப்பாடு. இதுதான் சந்தை பேசுற மொழி. சந்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த பழைய 500 ரூபாய் விலை பிடிக்கல, நான் ஒரு புதிய விலையை, ஒரு புதிய ஃபேர் வேல்யூவை தேடி போறேன்னு சொல்லுது. இதைத்தான் நியூ வேல்யூ டிஸ்கவரி ஜோனுக்குள்ள சந்தை நுழையுதுன்னு சொல்லுவோம். அதாவது சந்தைக்கும் ட்ரேடர்களுக்கும் மத்தியே இருந்த பழைய ஒப்பந்தம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாமா? உங்க ஆதாரங்கள்ல கிழிஞ்சு போன ஒரு ஒப்பந்த பத்திரம் படம் இருக்கு. அது இதைத்தான் குறிக்குதா? நான் 500 ரூபாய்க்கு திரும்பி வருவேன்னு சந்தை யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்கல. அருமையான உவமை. அதுதான் நிஜம். சந்தை கடந்த பாலத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாது. அதுக்கு ஞாபக மறதி அதிகம். அது எப்பவுமே முன்னோக்கி தான் பார்க்கும். நம்ம குமார் அந்த கிழிஞ்சு போன ஒப்பந்தத்தையே நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா சந்தை ஏற்கனவே அடுத்த அத்தியாயத்துக்கு போயிருச்சு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நிறைய பேர் சொல்லலாம், இல்ல நான் பல தடவை விலை கரெக்டா பிஓசிக்கு திரும்பி வரத பாத்திருக்கேன், அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு. அவங்க சொல்றதுல உண்மை இல்லையா? காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அது ஒரு தற்செயலான நிகழ்வா இருக்கலாம். ரெண்டாவது, அந்த பழைய பிஓசி இருந்த இடம் ஒருவேளை வேற ஒரு காரணத்துக்காக இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் பகுதியா மாறி இருக்கலாம். ஆனா அது திரும்ப வருங்கிறது ஒரு வாய்ப்பு தான். அதாவது ப்ராபபிலிட்டி. ஒரு விதி, ஒரு ரூல் கிடையாது. நம்ம ட்ரேடிங்கை வாய்ப்புகளை வச்சு பண்ணலாமே தவிர குருட்டு நம்பிக்கையில பண்ணக்கூடாது. குமார் செஞ்ச தவிர அதுதான். அவர் அதை ஒரு விதியா எடுத்துக்கிட்டாரு. இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இந்த பிஓசிய காந்தம்னு நம்புறதால நம்ம குமார் மாதிரி ட்ரேடர்கள் செய்யற பொதுவான தவறுகள் என்னென்ன? இது நடைமுறையில என்ன மாதிரியான பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது? உங்க குறிப்புகள்ல 3 முக்கியமான தவறுகளை பட்டியலிட்டு இருக்காங்க. முதல் தவறு சந்தையோட போக்குக்கு, அதாவது ட்ரெண்டுக்கு எதிரா ட்ரேட் பண்றது. ஒரு ட்ரெயின் வேகமா வடக்க நோக்கி போயிட்டு இருக்கு. நாம போய் இல்ல தெற்குல தான் ஸ்டேஷன் இருக்கு, ட்ரெயின் திரும்பி வரும்னு சொல்லி அது முன்னாடி நிக்கிற மாதிரி இது. ரெண்டாவது தவறு, ஒரு வலிமையான நகர்வை, ஒரு ஸ்ட்ராங் இனிஷியேட்டிவ் மூவை எதிர்த்து ட்ரேட் பண்றது. அக்ரஷவான வாங்குபவர்கள் விலைய ராக்கெட் வேகத்துல மேல கொண்டு போகும்போது இல்ல அது பழைய பிஓசிக்கு கீழே வந்தே தீரும்னு விற்பது தற்கொலைக்கு சமம். மூணாவது தவறு தான் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரேட்ல நஷ்டம் வரும்போது அதை ஏத்துக்காம, பரவாயில்ல விலை கண்டிப்பா பிஓசிக்கு திரும்பி வரும், அப்போ நான் லாபத்துல வெளியே வந்துருவேன்னு சொல்லி அந்த நஷ்டத்தை வளர விடுறது. சரியா சொன்னீங்க. அதுதான் மிக மிக ஆபத்தானது. அத ரேஷனலைஸ் அ லாஸ்னு சொல்வாங்க. ஒரு சின்ன நஷ்டத்தை ஒரு பெரிய பேரழிவா மாத்துறதுக்கான சுலபமான வழி இதுதான். இது பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ் கிடையாது. இது வெறும் நம்பிக்கை, ஹோப். உங்க ஆதாரங்கள்ல ஒரு பக்கம் மூளைப்படமோ இன்னொரு பக்கம் விரல்களை குறுக்கா வச்சிருக்கிற படமும் இருக்கு. பகுப்பாய்வுக்கும் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சந்தை நம்ம நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிக்காது, அது ஆர்டர் ஃப்ளோவுக்கு மட்டும்தான் மதிப்பளிக்கும். அப்போ இந்த பிஓசியோட உண்மையான பயன்பாடு தான் என்ன? அது ஒரு காந்தம் இல்ல, அதை வச்சு ட்ரேட் பண்ணா நஷ்டம் தான் வரும்னு சொல்றீங்க. அப்போ அதை எதுக்கு தான் பயன்படுத்தணும்? தூக்கி போட்டுறலாமா? இல்ல தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்ல. அது ஒரு உபயோகமான கருவி. ஆனா அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த கார் ஓட்டுற உதாரணம் இங்க ரொம்ப பொருந்தும். நாம கார் ஓட்டும்போது முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்ட பார்த்து தான் ஓட்டுறோம். அப்பப்போ சைட் மிரர் அல்லது ரியர் வியூ மிரரை பார்ப்போம். இதுக்கு பின்னாடி என்ன வருது, சூழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஆனா கண்ணாடியே பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. கண்டிப்பா விபத்து தான் நடக்கும். அதேதான். இங்க பிஓசின்றது அந்த ரியர் வியூ மிரர் மாதிரி. அது ஒரு வரலாற்று தகவல், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். மதிப்பு கடந்த காலத்துல எங்க இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு புள்ளி. அது நமக்கு சூழலை, அதாவது கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்க உதவும். ஆனா நம்மளோட ட்ரேடிங் முடிவுகள் நிகழ்காலத்துல, அதாவது விண்ட்ஷீல்டுல என்ன தெரியுதோ அதை வச்சுதான் எடுக்கணும். பிஓசின்றது விலை திரும்பி வர இடம் இல்ல. அது விலை ஏற்கனவே இருந்துட்டு வந்த இடம். அது ஒரு நினைவூட்டல், ஒரு கட்டளை கிடையாது. ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ இந்த முழு விவாதத்தோட சுருத்தம் என்னன்னா, பிஓசி ஒரு காந்தம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட எளிமைப்படுத்தல், ஒரு ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். சந்தையோட உண்மைகள் என்னன்னா, மதிப்பு நிலையானது இல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். சூழல் தான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல ஆர்டர் ஃப்ளோ தான் ராஜாவா இருந்து விலைய நகர்த்துது. கடந்த கால பிஓசி இல்ல. இறுதியா, ஒரு ட்ரேடரா நாம பிஓசியை எப்படி பார்க்கணும்னு உங்க ஆதாரங்கள்ல ஒரு திசை காட்டி, ஒரு காம்பஸ் படம் மூலமா அழகா சொல்லியிருக்காங்க. பிஓசிய ஒரு கடவுள் மாதிரியும் பார்க்க வேண்டாம், அதே சமயம் அதை ஒரு குப்பை மாதிரியும் தூக்கி போட வேண்டாம். திசை காட்டி நமக்கு வடக்கு திசை எங்க இருக்குன்னு காட்டும். ஆனா நாம எந்த ஊருக்கு போகணும், எந்த வழியில போகணும்னு நாம தான் முடிவு செய்யணும்.
அது மாதிரி பிஓசி மதிப்பு எங்க இருந்துச்சுன்னு காட்டும். ஆனா விலை இப்போ எங்க போக முயற்சி பண்ணுதுன்னு தற்போதைய ஆர்டர் ஃப்ளோவை பார்த்து நாம தான் முடிவு செய்யணும். அது சூழலை புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி, அவ்வளவுதான். அது ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ டார்கெட்டோ கிடையாது. மிகத் தெளிவான முடிவுரை. அப்போ நம்ம குமார் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் 520 ரூபாயில ஷார்ட் பண்றதுக்கு பதிலா அந்த வேகமான நகர்வை, அந்த ஆக்ரோஷமான வாங்குபவர்களை பார்த்து ஒருவேளை சந்தை ஒரு புதிய மதிப்பை தேடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த போக்குக்கு ஆதரவா ட்ரேட் பண்ணிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. அல்லது குறைந்தபட்சம் அந்த போக்குக்கு எதிரா ட்ரேட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுவே பெரிய நஷ்டத்தை தவிர்த்திருக்கும். அதனால இந்த விவாதத்தோட இறுதியில நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சந்தை எப்போதுமே ஒரு புதிய மதிப்பை தேடும் நிலையில தான் இருக்கும். அதனால ஒரு ட்ரேடரா நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி மதிப்பு எங்கே இருந்தது அன்னது இல்லை. அப்போ என்ன கேள்வி கேட்கணும்? நாம கேட்க வேண்டிய கேள்வி, தற்போதைய ஆர்டர் ஃப்ளோ மற்றும் சூழலின் அடிப்படையில் சந்தை இப்போது எங்கே மதிப்பை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது? இந்த கேள்வியை நீங்க கேட்க ஆரம்பிக்கும்போது உங்க கவனம் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மாறும். அதுதான் ஒரு யதார்த்தமான வெற்றிகரமான வர்த்தகத்திற்கான சரியான மனநிலை.